வெறித்தனமான பாறை வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழுத்தி. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாறை மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, போட்ல போய் ஏதோ மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 4 பேர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வெறித்தனமான பாறை வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி முகத்துவாரத்தை கூட தாண்டல, அதுக்குள்ள மிஷினுக்கு எல்லாரும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஃபிஷிங் ட்ரிப் போட்ல போறீங்க அப்படின்னா இதே மாதிரி பழங்களை சாப்பிடுறத வந்து மோஸ்ட்லி தவிர்த்துக்குங்க. இப்போ நாங்க சாப்பிடுற பழம் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம். மோஸ்ட்லி தவிர்க்க வேண்டிய பழங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதிகமா வாசனை வர பழங்களை நீங்க போட்ல போறப்ப தவிர்க்கிறது நல்லது. நீங்க சீ சிக்னஸை தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமா சாப்பிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அதிகமா பயப்படக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆற்றோட முகத்தோரம் தான். அலைகள் இங்கே தான் தொடக்கமாகும். வெதரை பொறுத்த வரைக்கும் கடல் அமைதியாக தான் இருக்கு. ஆனால் காற்றோட வேகம் மட்டும் தான் அதிகமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல அவ்வளவு ஆக்ரோஷம் இல்லை. இப்போ நம்ம ஃபிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ராடை பற்றி பார்த்துருவோம். இந்த ராடை நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராவோ பிராண்டு தான். ரிவ்யூக்காக நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ராடு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ராடு, அதுவும் 9 feet லென்த் உள்ளது. ராடு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. மொத்தமாக 8 கைடு இருக்கு. கைடை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் கைடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராடோட நேம் பார்த்தீங்கன்னா சாலமெண்டர் அப்படிங்கிற நேம்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராடோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராடை ஒரு டைம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இன்னைக்கு இந்த ராடை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போறோம். ராடை பொறுத்த வரைக்கும் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஆக்ஷனும் நல்லாவே இருக்கு. சும்மா சொல்லுங்க, இந்த ராடை நான் வந்து கரையில ஜிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஆக்ஷன் நல்லாவே இருக்கு. 3000 ரூபாய் பட்ஜெட்ல ஏதோ ராடு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதையும் உங்களோட ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்ததுல நம்ம ராட் அண்ட் ரீலை செட் பண்ணிட்டு கேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹேட் லூர் தான் யூஸ் பண்றேன். ரொம்ப அழுத்தி பிடிக்க முடியாது. அது ஹார்ட்லூர் ஏறி ராடு உடஞ்சிடண்ணா. அண்ணா தூக்குனால பிச்சுக்கண்ணா, சின்ன கூட முடியலண்ணா. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணி நீங்க ஃபிஷிங் ட்ரிப் போட்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விதத்துல ரிஸ்க் எடுக்க கூடாது. ஆமாங்க, முக்கியமா ஹார்ட்லூர் யூஸ் பண்றப்ப ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. மீன் வாயில நுனியில மாட்டிருக்க மாதிரி தான் தெரியும். நம்ம கலெக்டர் டைம்ல நம்ம நேரம் சரி இருக்காது. கையில அப்படியே ஹூக் ஏறிடும். ஒருவேளை ஹூக் உங்க கையில ஏறி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பும் இதுல வந்து பாதிக்கப்படும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல சைனீஸ் ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு. இதே மாதிரி பிளேயர்லாம் 350 ரூபாய் 250 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. அதுல ஒண்ணு வாங்கி நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சரியான ஹூக்க போனா. ஆமா மீனா மீன் மீன் எதிலூர் செப்பிலியா பாறையா? போடு போடு கிட்ட கல்லுல தாத்திக்க கல்லுல அடி ஒண்ணு இருக்கு ஆளு வந்து ஒண்ணு வந்து
கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஆள் மீன் பிடிக்கிறப்ப மீனை ஏற்றுற மாதிரி மீனை பேசுங்களா? அவர் அணைச்சி இது பண்ணுறேன். நாங்கள் பார்த்து நான் பார்த்துறேன். கழட்டிட்டா வேணாம் அப்படியே இருக்கட்டும். இல்லை மீன் பிடிச்சி விட்டுது. இல்லை நீங்கள் கரெக்டாக இருங்க உங்களுக்கு. ஜெய் சார் சுத்துங்க நீங்கள் போட்டு. ராடு ஆங்கர் பொண்ணா ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அதுவும் சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நம்ம கூட வந்த ஒரு ஆளுக்கு வந்து சீ சிக்னஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காம வந்த ட்ரிப் தான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளுக்கு ஒரு மீன் வந்து பிடிச்சாச்சு. அதாவது ஆளுக்கு ஒரு மீன் வந்து இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும், அந்த அளவுக்கு மீன் வந்து பிடிச்சிட்டோம். இந்த ட்ரிப் வந்து இதோட முடியல. மறுநாளும் இதே இடத்துக்கு வந்து நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம். மறுநாள் வந்து என்னென்ன பண்ணி எவ்வளவு மீன்கள் பிடிச்சோம் அப்படிங்கிறத இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.